தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்றது. வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்ற கோவில். ஆக்சுவலாக தேனியில் இருக்குது. தேனியிலேருந்து பக்கத்தில் வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. அது தேனி மாவட்டம், திண்டுக்கல், அப்புறம் மதுரையிலேருந்து வருவாங்க. ஈவன் நம்ம கேரளா பார்டர் இருக்குது, மூணாறு, தேக்கடி, அங்கேருந்து கூட வந்துட்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இந்த கோவில் திருவிழா. ஆனால் வருஷத்தில் 8 நாள் நடக்கும். அந்த வீரபாண்டி கோவில் திருவிழாவில் என்னோடய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போது வீரபாண்டி கோவில் திருவிழான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம பெருசாக இப்போ நம்ம வீட்டில் நம்ம கார் இருக்குது, போகணும் அப்படின்னா டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் டக்குன்னு பிளான் பண்ணிட்டு சின்ன பிள்ளைகள் தூக்கி ஓட்டிட்டு அப்படியே கிளம்ப முடியும். இப்போ எதுவுமே டக்குன்னு போக முடியுது. ஆனால் நான் பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி வீரபாண்டி திருவிழா எப்படி இருந்துச்சு, அப்போ நான் என்னோடய அனுபவம் என்ன அப்படிங்கிறத பேச போகிறேன். வீரபாண்டி திருவிழாவை பொறுத்தளவுக்கு ஒரு 28 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னா, அப்போலாம் அப்பா மளிகை கடை வச்சுருந்தாரு. பொதுவாகவே அந்த மளிகை கடை வச்சவங்களா இருக்கட்டும், அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, இவங்கலாம் பொதுவாக வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நம்மளோட கடையோ இல்லை ஹோட்டலோ 2 நாள் தொடர்ந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர கஸ்டமர் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாக வெளியிலே போக முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நம்ம என்ன தான் பிஸியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் சரி, அந்த கோயில் திருவிழாவையும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே போவோம். அப்போ அப்பா, அம்மா, அண்ணன், நான் 4 பேர் தானே. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்றைக்கி நாங்கள் பொதுவாகவே அந்த வியாழக்கிழமை தான் அந்த கோயிலுக்கு போவோம். ஏன்னா வியாழக்கிழமை தான் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஒரு பெரிய தேர் இருக்குது அந்த கோயில், வீரபாண்டி தேரில். அந்த தேர் ஃபுல்லாக அந்த பூவை அலங்கரித்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம போவோம். எப்படின்னா அப்போலாம் நம்ம காரோ பைக்கோ கூட கிடையாது. அப்போலாம் நம்ம பஸ்ஸில் தான் போகணும். காலையில் 7:15 எங்கள் ஊரில் டவுன் பஸ் வரும். எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுமறையிலேருந்து தேனிக்கு போகணும். ஒரு 35 கிலோமீட்டரு. டவுன் பஸ்ஸில் தான் போகணும். 7:15 கிளம்புவோம். சரியாக ஒரு 8:30 தேனிக்கு போயிடும். அங்கே இறங்கினதுக்கப்புறம் நேராக போயிட்டு கற்பகம் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். கற்பகம் ஹோட்டலில் போய் காலையில் சாப்பிடுவோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த கல் தோசை ஊத்தாப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஊற்றும் போது அந்த ஆவியாக வரும்ல, அந்த புகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது அந்த உளுந்து வர நினைக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அது முடிச்சுட்டு சரியாக 10 மணி 10:15 படத்துக்கு போவோம். படம் அப்போ இந்த நேஷனல் தேட்டரு, வசந்த், அப்புறம் கிருஷ்ணா, சுந்தரம், ஒரு 4-5 தேட்டர் தான் இருக்கும். அப்போ என்ன படம் நல்லா ஃபேமஸாக ஓடிட்டுருக்கோ அங்கே படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு சரியாக ஒரு 1 மணி போல் படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு எவரெஸ்ட்டில் சாப்பிடுவோம். அன்றைக்கி நல்லா நான்வெஜ் சாப்பிடுவோம். அப்போ எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது. அந்த சிக்கன் சாப்ஸ் ஒன்று வைப்பாங்க, முழு பீஸ், லெக் பீஸாக. அதுவெல்லாம் நான், அப்பா, அம்மா, அண்ணன், நான் 4 சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி வெளியில் வந்தோம்னா மறுபடியும் ஒரு 2:30 இன்னொரு ஷோ இருக்கும். வேறு ஏதாவது தேட்டரில் போய் இன்னொரு படம் பார்ப்போம். அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போலாம் அந்த சமோசா உள்ள வைப்பாங்க, வெள்ளரிக்காயில் வைப்பாங்க இல்லையா. வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சாப்பிடுவார், நறுக்குன்னு சவுண்டு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. படம் ஓடிட்டு இருக்கும்போது நறுக்குன்னு சாப்பிடும்போது அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நான் படத்தை பார்க்கவா இல்லை உங்கள் சவுண்டை கேட்கவா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். பட் இன்றைக்கி நினைக்கும் போது ஒரு வித்தியாசமான லைஃபாக இருக்குது. படம் ஒரு 5-5:15 போல் படம் முடியும். அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீராம் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு டீ கடை இருக்கும். அந்த டைமில் தான் கரெக்டாக டீ வடை போடுவாங்க, பஜ்ஜி, டீ இருக்கும். டீ நல்லா அப்பயே பெரிய ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். அது சாப்பிடுவோம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வீரபாண்டி கோவிலுக்கு கிளம்புவோம். அப்போ அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கூட வராது, அவ்வளோதான். அங்கேயே சிட்டி பஸ், லோக்கல் பஸ் தான். அதில் ஏறி இறங்கணும் அப்படின்னா நமக்கு அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் கோவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பசங்க போய்ட்டுருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி நிப்பாட்டுவாங்க. நம்ம அங்கே நடந்து தான் போகணும். ஸோ அது மாதிரி நடந்து போகும்போது ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிரும். கோயிலுக்குள்ளே பக்கத்தில் போகும்போது பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு 300-400 கடைகள் இருக்கும். சர்க்கஸு, ராட்டினம், மேஜிக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள்லாம் மழைலாம் பெஞ்சு கழுவோம். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி அங்கே இருக்கிறது அந்த பெரிய பூரி, அப்போ டெல்லி அப்பளம்னு சொல்லிட்டு போல ஒரு அப்பளம் போடுவாங்க. அது இன்றைக்கும் கூட இருக்குது. ஆனால் என்ன, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இதாக இருக்குது. ஒரு 7 நாள் அப்படியே இருக்குது. அது என்ன பழசா பூசான்னு தெரியல. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன ஒன்று சாப்பிடுவோம். இனிப்பு இருக்கும், நிறைய ஐட்டங்கள் இருக்கும். அப்புறம் மெயினாக சர்க்கஸு, அந்த உள்ளே சுற்றி வருவாங்களே, பைக்கில் சுற்றுறதா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பார்ப்போம். ஏதாவது 4-5 பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து முடிக்கும்போது ஒரு 3 மணி 3:15 கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது நான் தேனிக்கு வரணும் அப்படின்னா அங்கே ஒரு 4 மணிக்கு வந்துடும் தேனிக்கு. தேனியிலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 4:30 முதல் பஸ்ஸு. அதில் கிளம்பி காலையில் கோழி கூப்பிட்ற டைம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு 5:45 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவோம். போனோன்னே டயர்டாக இருக்கும் இல்லையா. இப்போ கூட நம்ம பெரிய ஆளுக்கு ஓகே, அப்போ ஸ்கூல் படிக்கிற டைம் தானே. அப்படின்னும் போது நமக்கு டயர்டாக இருக்கும். அப்படியே போனே படுத்துருவோம். அது ஒரு 1 மணியோ 2 மணியோ போல் எந்திரிப்போம் இல்லையா. எந்திரிச்சோடனே எங்கள் அம்மா தண்ணி கஞ்சி போட்டு வச்சுருப்பாங்க. தண்ணி கஞ்சினா உங்களுக்கு தெரியும். தண்ணி கஞ்சின்றது பழைய சோறு கிடையாது. கிராமத்தில் உங்களுக்கு தெரியும். தண்ணி கஞ்சின்னு சொல்லுவாங்க. வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு உப்பு போட்டு தண்ணி மட்டும் வச்சு வேக வச்சுட்டு அதை வடிக்காமல் அப்படியே குடிக்கிறது. அது ப்ளஸ் பச்சை மிளகா 2 பொளந்து உள்ளே உப்பு மட்டும் போட்டு வதக்கி கொடுப்பாங்க. அதாவது அந்த தண்ணி கஞ்சின்றது தண்ணி சூடாக இருக்கும், பச்சை மிளகாவும் காரம் 2 சேர்ந்து அடிக்கும்போது அப்படி கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வரும். அந்த வேகத்துலேயும் நிறைய சாப்பிட்ருவோம். ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான்.
அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன், ஒரு 10,000 கொடுத்து போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியும், பீஸா சாப்பிட்லாம், என்னவாலும் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிறது அந்த கஞ்சி தண்ணி பச்சை மிளகா தான். இதுதானே ஒரு உணர்வுபூர்வமான அனுபவங்கள் இல்லையா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரபாண்டி திருவிழா அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி இப்போ டக்குன்னு போக முடியுது, வந்துடுறோம். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வீரபாண்டி போகிறத தாண்டி எனக்கு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி போன வீரபாண்டி திருவிழா தான் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக சித்திரை மாதம் நடக்கக்கூடிய கோயில் தான் அது. வீரபாண்டி கௌமாரம்மன் கோவில்ன்றது சித்திரை மாதம் நடக்கக்கூடியதான். அது 8 நாள் நடக்கும் கோவில் திருவிழா. அது 8 நாளுமே 24 மணி நேரமும் அந்த கோவிலோட நட திறந்தே தான் இருக்கும், எப்போனாலும் நம்ம போக முடியும். ஆயிரங்கன் மனை, அப்புறம் சேறு பூசுறதா இருக்கட்டும், அங்க பிரதட்சணமாக இருக்கட்டும், அழகு குத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் கோயிலோட முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோயிலோட கம்பம் நடுவாங்க, அது இருக்கட்டும், அது இருக்கும். அதே போல் தேரோட்டம், அப்புறம் கோயிலில் பொங்கல் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாகவே நடக்கும் இங்கே. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி தம்பி ஜெயபிரதா ராஜா பாத்தியா நீ நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் மாலை பாருங்க, கொஞ்சம் ஓரமா பாருங்க. உங்களை தாண்டி தாண்டி வர்றாங்க, கொஞ்சம் ஓரமா பாருங்க. நீங்க பெரியவங்க, உங்களை தாண்டக்கூடாது, கொஞ்சம் ஓரமா பாருங்க. எது சொன்னாலும் தப்பா நினைக்கிறாங்க, சொல்றதுக்கே பயமா இருக்குது. ஒரு பாதையில உட்காந்தா ஒரு ஓரமா மற்றவங்களுக்கு பாதை எடுத்து பாருங்க. எனக்கு எடுத்தா நடுவில் பாத்துக்கிறாங்க. அதிசயம், அற்புதம். அண்ணன் குரு சீக்கிரம் குரு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, சீக்கிரம் குருங்க. அதிசயம், அற்புதம், அட்டகாசம், காட்சிகள் ஆரம்பம். காண வாருங்கள், விரைந்து வாருங்கள், விரைவில் வாருங்கள். உலகினாலும் உலக பகுதிகளாலும் வடிவமைக்கப்பட்டுள்ள மரணக்கிணறு